ஹாய் சிவா சார், என் பேர் மணிகண்டன். நான் சின்ன வயசில் நிறைய சம்பவத்தை பார்த்துருக்கேன். எப்படின்னா, எனக்கு சின்ன வயசில் முனி பாட்டு பாடும்போது பிடிச்சிட்டு போச்சு. நிறைய இடத்துல முனியை பார்த்துருக்கேன். எங்கள் ஸ்கூலில் நிறைய பேர் முனியை பார்த்துருக்காங்க. ரொம்ப கஷ்டம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு சாமி என்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கு. அம்பிகை ஈஸ்வரியன் ஒரு பாட்டு பாடினப்போ சாமி பிடிச்சிட்டு போய் முனி பிடிச்சிட்டு போயிடுச்சு சார். என்ன பண்ணுறது சார், சின்ன வயசில் அமாவாசியத்தை பார்த்தேன். அப்புறம் எங்கள் ஊரில் மாக்கான்னு ஒரு பேய் இருந்துச்சு. அந்த பேய் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துச்சு. நாங்கள் கோட்டலாம் பக்கத்தில் இருந்தோம். அப்போ மாக்கான்ற பேய் எங்கள் ஊர் ஏரியாவில் நிறைய தொல்லை கொடுத்துச்சு. அப்புறமா நிறைய இடத்துல மாக்கான்ற பேய் தொல்லை கொடுத்துச்சு. அப்புறமா என்ன ஆச்சு, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறது சொல்லிட்டு எங்கள் ஊரில் நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் மந்திரவாதிகளை வச்சு எங்கள் ஊரில் இருக்கிற பேயை விரட்டினாங்க. விரட்டி அந்த மாக்கா ஊரை விட்டு தோற்றிட்டாங்க சார். இதான் உண்மை. நிறைய நடந்திருக்கு. நான் சொன்ன அமாவாசை சம்பவம் உண்மைதான். மாக்கான்னு ஒரு பேய் எனக்கு எங்கள் அம்மா அப்பப்போ பயமுறுத்துவாங்க. மாக்கான்ற பேய் இருக்குன்ட்டு பால் குடிக்க வைக்கிறப்ப பயமுறுத்துவாங்க. அப்போ எனக்கு தெரியல. எங்கள் அம்மா வெளியே போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நான் மட்டும் தனியாக என் தங்கச்சியோட காலேஜ் ஸ்கூலுக்கு போயிடுச்சு. அப்போ நான் தனியாக இருந்தப்ப அம்மா அம்மான்னு கூப்பிட்றேன். யாரோ பேசுகிறாங்க என்கிட்ட, ஊன்னு கத்துறாங்க. எனக்கே பயமாகி போச்சு சார். ரொம்ப கஷ்டமாயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். அதுக்கப்புறம் எங்கள் என் ஊர் பேர் நீங்கள் சொல்ல வேண்டாம், பண்ருட்டி பக்கம், பண்ருட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற எங்கள் ஊர், எங்கள் கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. மாக்கான்ற பேய் எப்படின்னா ரொம்ப இது பண்ணிச்சு. எங்கள் ஊரையே கிராமத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சி, ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சி அழுதுட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் சாமியார்ட்டெல்லாம் கூப்பிட்டு போய் சரி பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. கடைசியில் இந்த மாக்கா சாமியார் கோயிலில் போய் பூஜை பண்ணி அந்த மாக்கா ஆத்மா சாந்தி அடைய வச்சு பண்ணியிருக்காங்க. கஷ்டப்பட்டு சாந்தி அடைய வச்சாங்க.